ஹலோ buddies, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் மண்டே மார்க்கெட் பற்றின ஓவரால் நிஃப்டி டைரக்ஷனல் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்குது அண்ட் டேட்டாஸ்லாம் எப்படி கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஓவரால் அனலைசிங் பார்த்துட்டு அண்ட் லாஸ்ட் ஃப்ரைடேக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோ மோர் டிலே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன அனாலிசிங் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படிலாம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு, நம்ம சொல்லியிருந்தது போல் எப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்ற ரிவ்யூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இந்த செப்டம்பர் 5 ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன அனாலிசிங் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ஆஃப் அனாலிசிங் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் கேப் அப், கேப் டவுன் அண்ட் சைடு வேஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு அனாலிசிங் தான் 24,700 பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 24,600க்கே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் அந்த டேட்டில் குவிக் ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். குவிக் ஸ்கேல்பிங்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு எப்படி சொல்றேன்னா, வால்யூம் பேட்டர்ன் வச்சு நம்ம ட்ரையல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் பேசிக்கா அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அப்படி ட்ரையலிங்கில எனக்கு கிடைச்ச டவுன் என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. ஓகேங்களா? 24,700 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணேன். ஸோ என்னுடைய பெர்சனல் விபிடி ட்ரேட் எனக்கு இங்க அலைன் ஆச்சு. அந்த விபிடி ட்ரேட் எடுத்திருந்தேன். எஸ்எல் இந்த கேண்டலுக்கு நான் வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஒரு நல்ல ரன். ஸோ அதுக்கு இங்கேருந்து ட்ரையல் பண்ணேன். எஸ்எல்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையலிங் இங்க நடந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரையலிங். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ட்ரையலிங் இங்க. ஃபைனல் ட்ரையலிங் இங்க தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபைனல் ட்ரையலிங் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் விபிடி ட்ரேடு. அண்ட் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல விபிடி ட்ரேட் செகண்ட் நடந்திருக்கும். இந்த ஒரு என்ட்ரிக்கும் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டா உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலா நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கிடைச்சது இந்த என்ட்ரி தான். ஸோ ஒரு சடன் ஒரு ரன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா ட்ரையலிங் வந்து நான் 3 மினிட்ல தான் பண்ணுவேன். ஸோ அந்த 3 மினிட் ட்ரையலிங்ல இந்த கேண்டிலுடைய மூவ் பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே டிஃபரெண்ட்டா இருந்தது. மார்க்கெட் நியர் டூ டார்கெட், நான் 24,800 தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நியர் டூ டார்கெட், பட் சடன் ரன்னு வித் குட் வால்யூமோட. ஓகேங்களா? ஸோ அதனாலேயே அப்படியே நான் அத கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த ட்ரேட. அண்ட் அதுக்கப்புறம் எந்தவித என்ட்ரீஸுமே எடுக்கல. ஓகேங்களா? பட் இந்த வித பெரிய ரன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட்டா இருக்கும். 24,750 பிரேக் பண்ணி இங்க இருக்கும். 24,750லேருந்து நம்ம ட்ரேட் எடுத்து அடுத்து தான் நம்ம ட்ரையல் பண்ணுவோம். ஒரு பெரிய மூவ் கிடைக்குன்றது போல பெரிய ஆசையில தான் வெயிட் பண்ணோம். பட் அது நடக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்ட்ரிக்கான ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாரி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 10:15க்கு அப்புறம் கிடைச்ச என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல 10 to 10:15 உடைய டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம டிஸ்கார்ட்ல பேக் டெஸ்ட் எடுத்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொன்னது. 10 to 10:15 டேட்டா பார்த்தீங்கன்னா, கால் ஓஎஸ் 75 லேக்ஸ் இருக்கும். பட் புட் ஓஎஸ் சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அன்வைண்டிங்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அன்வைண்டிங் நடந்தது வந்து 1.4 crore கிட்ட அன்வைண்டிங். இது வந்து சடன் டேட்டா லாஸ் அந்த டைம்ல. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 10:15ன்றது இந்த ஒரு ரன்னுக்கு அப்புறம். இந்த ரன் முடியல. ஓகேங்களா? ஸோ இந்த ரன் முடியல. டேட்டாவும் ஃபுல் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் அன்வைண்ட் அப் லாஸ்ட் 15 மினிட் டேட்டா ஃபுல்லா பேரிஷ் ஆயிட்டு இருந்துச்சு. நான் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணேன். ஏன்னா பிளைண்ட்லி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எடுக்க மாட்டோம். கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி தான் இந்த ட்ரேட் எடுத்தோம். பட் அதுலயுமே ட்ரையலிங் தான். இது ஃபுல்ஃபில் ஆகல. ஓகேங்களா? ஸோ இத நான் ஆல்மோஸ்ட் இத எஸ்எல் உடைய கணக்குல தான் சேர்க்கணும். அது எனக்கு டார்கெட் ரீச் ஆகல. பட் ட்ரையலிங் ஹிட் எனிவேஸ். ஸோ ஒரு சேஃப் ரன்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 145 நினைக்கிறேன். எஸ் 145 டேட்டா நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். 130 to 145 டேட்டா. இதுதான் 130 to 145 டேட்டா. இது வந்து லாஸ்ட் 15 மினிட் டேட்டா செக் பண்ணோம். ஏன்னா, அந்த ஓப்பன்ல நடந்த பியர் ரன்னுனால டோட்டல் டே உடைய டேட்டாவுமே கொலாப்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ அதனால டோட்டல் டேவோட ஃபுல் ஒரு அனலைசிங் வச்சு பண்ண முடியல. ஃபுல் அனலைசிங் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் என்ட்ரில தான் இருந்துச்சு. ஏன்னா, டவுன் சைடு கிட்டத்தட்ட 11 crore மேலலாம் போக ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் டவுன் சைடு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா, சாரி அப் சைடு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா, 6 crore 7 crore அந்த மாரி சின்னதா தான் ஏறிட்டு வந்துச்சு. ஸோ அதனால இந்த டைம்ல வந்து அப் என்ட்ரிக்கு ஓவரால் ஓஐ கிடைக்கவே இல்ல. பட் லாஸ்ட் 15 மினிட் டேட்டா பார்த்தீங்கன்னா, கால் ஓஐல சம் அன்வைண்டிங் இருந்துச்சு. அண்ட் புட் ஓஐ பார்த்தீங்கன்னா, இனிஷியலைசேஷன் இருந்துச்சு. ஸோ இது எக்ஸாக்ட்டா 1:2 கிட்ட டேட்டாஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப் சைடுக்கு. ஸோ அதே நேரத்தில என்னுடைய பெர்சனல் விபிடி ட்ரேடும் கிடைச்சதுனால, இந்த இடத்துல நான் செகண்ட் ட்ரேட எடுத்தேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எதுவுமே ப்ராஃபிட் தான். ஸோ அதனால இங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் யோசிக்கல. டைரக்ட்டா எடுத்தேன். ஏன்னா அந்த டேட்ல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்தது. ஸோ அந்த தான் ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 2 ட்ரேடுக்கான பிரேக் த்ரூ. ஓகேங்களா? ஸோ இதில யூஸ் பண்ணியிருக்க இந்த விபிடி ட்ரேடா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் நம்ம பேசிக்கா யூஸ் பண்ற எம்டிசி ட்ரேட் அண்ட் நம்மளுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைசிங் மெத்தட நீங்களும் லேர்ன் பண்ணி என்னோட சேர்ந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? எப்படி லேர்ன் பண்ணணும், எப்படி இத அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் டைரக்ட்டா நெக்ஸ்ட் வீக்கான ஓவரால் அனலைசிங் போயிருவோம். ஸோ கீ நோட்ஸ் எடுத்துக்கிறேன்.
ஸோ ஃபியூச்சர் ஓஐ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே அது தெரியும். ஃபியூச்சர் ஓஐல லாஸ்ட் வீக்ல ஓகேங்களா, லாஸ்ட் வீக்ல மார்க்கெட் குடுத்த இதுதான் இருக்கறதுலயே குடுத்த ஒரு பெரிய புல் ரன் ஓகேங்களா, இங்கருந்து 1 மினிட். இப்போ லாஸ்ட் வீக்ல குடுத்த ஒரு பெரிய புல் ரன் நமக்கு இங்க இருந்து இருக்கும். அந்த மண்டே மார்க்கெட்ல இருந்து ஓகேங்களா. மண்டே மார்க்கெட்ல இருந்து குடுத்த புல் ரன் இருக்கட்டும். இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா குடுத்த புல் ரன்னா இருக்கட்டும். ஸோ இந்த மண்டே மார்க்கெட்டும், டியூஸ்டே மார்க்கெட்ட விட புல் ரன் கிடையாது. ஆனா ஃபியூச்சருடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டே இந்த செப்டம்பர் 5ல தான் அதிகப்படியான கம்பேர் டூ லாஸ்ட் வீக் அதிகப்படியான லாங் பில்டப்ஸ் புல்லிஷ் சைடுக்கு வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். அந்த டே வந்து புல்லிஷ்ல போறதுக்கான மெயின் ரீசன். அண்ட் பிசிஆர் பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கு. ஸோ பிலோ 1 ஆர் பிலோ 7னாலே நம்ம பியரிஸ் தான் பார்ப்போம். நான் சொல்றது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல ஓகேங்களா. ஆப்ஷன் மார்க்கெட் அனாலிசிங். ஃபியூச்சர் கிடையாது. ஃபியூச்சர் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ்ல இருக்கு. அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டோட பிசிஆர் வந்து 0.6 இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கால் ஓய் ஆல்ரெடி சொன்னது தான். அந்த ஃப்ரைடேல கால் ஓய் ஏறுனது 11 க்ரோருக்கு ஏறுனது. அதுக்கப்புறம் அது குறையவே கிடையாது. அது ரொம்ப பேலன்சிங்கா கொண்டு வந்துச்சு டேட்டாவ ஓகேங்களா. ஸோ அண்ட் டோட்டல் புட் ஓய் பார்த்தீங்கன்னா 7.68 க்ரோர். புட் ஓய் ரொம்ப லோவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7.68 க்ரோர் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ லாஸ்ட் டேவோடைய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேலன்சிங்கா இருக்கும். ஆனா லாஸ்ட் 10 மினிட், 15 மினிட் நீங்க இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியும். ஓகேங்களா. பட் ஃபுல் டே டேட்டா தான் பார்ப்போம். ஃபுல் டே டேட்டா படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்வைண்டிங் எந்த சைடு நடந்திருக்குன்னா, கால் ஓய் சைடு தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி பார்க்கையில டவுன் சைடு ட்ரேட் எடுத்தவங்க எல்லாம் தன்னுடைய அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபியூச்சருக்கு ரிலேட் ஆகும். இந்த அன்வைண்டிங்ஸ் மட்டும் ஃபியூச்சருக்கு ரிலேட் ஆகும். அண்ட் அடிஷனலா டேட்டா பார்த்தீங்கன்னா, பேலன்சிங் டேட்டா. இந்த மாரி பேலன்சிங் டேட்டால இந்த ஒரு சின்ன சேஞ்ச் வச்சு தான் நம்ம அந்த டேட்டாவ வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. பட் 100% நம்ம கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம் இத வச்சு. பட் இது வந்து ஒரு ஃபைனலைசிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்ட்ராடேல ஆப்ஷன் டேட்டா வந்து அன்வைண்டிங் வந்து பேரிஷ் சைட் ட்ரேட் எடுத்தவங்க எல்லாம் அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கிளியர்லி ஆன் அப்சைடு தான். ஸோ அவன் வெளிய போயிருக்கானால அவன் மார்க்கெட் வந்து அப்சைடு இருக்கிறது சான்சஸ் இருக்கு. பட் ஆல்ரெடி நம்ம அகைன் அண்ட் அகைன் சொல்றது, அன்வைண்டிங்க வச்சு மட்டும் மார்க்கெட்ட வந்து ஓவர் வியூவ பில்ட் பண்ண முடியாது. நமக்கு பில்டப் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கையில இன்ட்ராடே பில்டப்ப ரீட் பண்ண முடியாது. அண்ட் வீக்லி பில்டப்பையும் டெஃபினட்டா நம்ம ரீடிங் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ஓப்பனிங்ல இந்த இந்த லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஓப்பனிங்ல இருந்த டேட்டா தான். அந்த அளவு ஒரு புது இனிஷியலைசேஷன், சடன் இனிஷியலைசேஷன்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ஓப்பனிங்ல இருந்த டேட்டா தான். ஸோ அதனால இத வச்சும் நம்மளால வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. மண்டே அண்ட் டியூஸ்டே தான் டியூஸ்டே எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ அப்படி பார்க்கையில நம்ம இத வச்சு மட்டும் நம்மளுடைய ஓவர்வியூ பில்ட் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபென்ட் டேட்டா. இப்ப ஃபியூச்சர் ஓயும், பார்ட்டிசிபென்ட் டேட்டாவும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டேட்டா. அது ரிலேட்டடா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 100% நம்ம ஃபைனலைஸ் பண்ணிருவோம். பட் இந்த மாரி டைவர்ஜென்ஸ் இருக்கையில நம்ம இன்ட்ரா டேவினுடைய டேட்டா ஏன்னா லாஸ்ட் டே எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ணுவோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சைட். எஃப்ஐஆ இருக்கட்டும் அண்ட் கிளையண்டா இருக்கட்டும். ஸோ இத ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ப்ரோ அண்ட் கிளையண்ட் அண்ட் டிஐ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புல்லிஷ் தான் நீங்க ஷோ பண்ணுது. கேஷ் மார்க்கெட்லயும் சரி எல்லாத்துலயுமே ஒரு புல்லிஷ் தான் ஷோ பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபைனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, நாளைக்கு மார்னிங் ஓப்பன்ல வேர்ல்டு மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா, ஏசியன் மார்க்கெட் ரேஞ்ச் நோட் பண்ணுங்க அண்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட் நோட் பண்ணுங்க. அண்ட் அடிஷனலா நாஸ்டாக், அதுக்கப்புறம் S&P 500 இது எல்லாத்தையுமே ஒரு ஓவர்வியூ வச்சுக்கோங்க. டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமா நோட் பண்ணுங்க அண்ட் USD INR. ஸோ, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல வேர்ல்டு மார்க்கெட் மட்டும் புல்லிஷ்ல இருந்துச்சுன்னா, டேட்டாஸ் அப்படியே சேஞ்ச் ஆகும். மார்க்கெட் கேப்ல அஃபெக்ட் ஆகுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ, மார்க்கெட் வந்து அதிகப்படியான கேப் அப் குடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இஃப் வேர்ல்டு மார்க்கெட் பாசிட்டிவ் அப்டின்னா. சரி ஓகே. அப்ப வேர்ல்டு மார்க்கெட் நெகட்டிவ்னா கேப் டவுன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. கம்பேரிட்டிவா கேப் டவுனுக்கான டேட்டா லோ தான். ஓகேங்களா. கம்பேரிட்டிவா கேப் டவுனுக்கான சப்போர்ட் லோ தான். பட் கேப் அப் சப்போர்ட் கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதிகப்படியா வேர்ல்டு மார்க்கெட் புல்லிஷ்ல இருக்குனாலே கேப் அப் தான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஒரு நல்ல புல் ரன் இருக்கும். ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல புல் ரன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேஞ்ச் புல் ரன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு, அகைன் ஓப்பன்ல வந்து முடியறதுக்கே அதிக சான்சஸ் இருக்கு. இந்த 24,800 ஆர் சம்திங் இந்த பிளேஸ்ல முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் மேஜர் ஒரு வியூவா வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நான் பார்க்குறேன். இப்ப நான் டிரா பண்ண ஒரு ஓவர் வியூ தான் நாளைக்கு மார்க்கெட்க்கான நான் ஃபர்தர் பயாஸா நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பார்த்துருவோம். ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 24,741ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர் 24,844 47ல க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்பை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,700
அண்ட் 24,750 அண்ட் 24,800 அண்ட் 24,850 அண்ட் 24,900 இதுதான் நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட்ல இம்பார்ட்டன்ட் ஜோனா இருக்க போது. 900 அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ஜோன் கிடையாது. பட் கேப் அப் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் 24,900 அடிஷனல் பாயிண்ட்டா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம நேத்து மார்க்கெட்ல வந்து குடுத்தது தான். ஸோ 24,700 இருக்கட்டும், 24,650 இருக்கட்டும், அண்ட் 24,600 இருக்கட்டும். இந்த ஜோன் தான் வந்து நமக்கு நாளைக்கு சப்போர்ட்டா வந்து ஆக்ட் பண்ண போது. அண்ட் 24,750ல இருந்து டில் 24,900 வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ ப்ளே பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பட் இதுல ஈஸி பிரேக் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபார் மோர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு காய்ஸ். ஸோ நீங்க லாஸ்ட் வீக்குக்கு ப்ரீவியஸ் வீக்ன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஈஸி பிரேக் பாயிண்ட் இல்லாட்டி, நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வந்து கிடைக்காம, மோஸ்ட்லி ரிவர்சல் ட்ரேட் கிடைக்கிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கேப் அப் ஆயிட்டு 24,900லேருந்து ரிவர்ஸ் ஆகுறதா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் 24,800ல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ரிவர்சல் ட்ரேட்ஸ் வந்து நெறைய அதிகமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, நியர்பை இம்பார்ட்டன்ட் எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கும். அண்ட் ஃபைட்ஸ் நெறைய நடக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல ரிவர்சல் ஏன்னா ஃபைட் நடக்குது. ஃபைட் ஸ்டார்ட் ஆயிட்டாலே நம்மளுடைய வேலை வந்துரும். ஓகேங்களா? ஸோ ஃபைட் ஸ்டார்ட் ஆயிட்டாலே யார் வின் பண்ண போறாங்களோ, அவங்க சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்க போறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கும். ஸோ அந்த ஃபைட் ஸ்டார்ட் பண்றது வந்து இந்த மாரி ஜோன்ஸ்ல தான் இருக்கும். ஈஸி பிரேக் பாயிண்ட் இல்லாட்டி கண்டிப்பா அந்த இடத்துல ஃபைட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் 24,950 வந்து இந்த வீக்குக்கான மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது கிடையாது. பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் வீக்லி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 24,500 டூ 24,900 ஆர் 25,000 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. 24,500 டூ 25,000 ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு கம்மிங் வீக்லி ரேஞ்ச். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்ட்ராடே பார்க்க போயிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு புல்லிஷ் வியூ தான். இந்த புல்லிஷ் வியூ எங்க இருந்து நடக்க சான்சஸ் இருக்குன்னா, ஒண்ணு 24,700 ஆர் 24,600 இந்த 2 பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 60-70 பாயிண்ட்ஸ்க்கான ராலி ஒரு என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் விபிடிக்காக வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தரா மத்தவங்க நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்களோ, அதுக்காக அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ட்ரேட் கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? 24,700 ஆர் 24,600லேருந்து புல்லிஷ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் பேரிஸ் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகுறது. சேம் எக்ஸாக்ட்டா நேத்து சொன்ன அதே வியூ தான். 24,700 பிரேக் ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன ரீட்ரேஸ் எடுக்கும். ரீட்ரேஸ்க்கு அப்புறம் ஓகேங்களா? ஆஃப்டர் ரீட்ரேஸ் ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் ரீட்ரேஸ்க்கு அப்புறம் ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு, அங்கருந்து நீங்க ஒரு பேரிஸ் என்ட்ரி கண்டிப்பா எடுக்கலாம். 24,600க்கே மார்க்கெட் ரீச் ஆகும். ஸோ இப்போ சொன்ன இந்த ஒரு ஓவர் வியூ தான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நான் வச்சிருக்க என்னுடைய மேஜர் இம்பார்ட்டன்ட் ஒரு வியூ. இந்த வியூ பிரேக் ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்ல மார்க்கெட் போகாதுன்னு கிடையாது. கண்டிப்பா போகும். அந்த டைம்ல டேட்டா சப்போர்ட்டும், வால்யூம் சப்போர்ட்டும், உங்களுடைய பெர்சனல் செட்டப் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? இது வந்து நான் சொன்னது சைட்வேஸ் ஓப்பனுக்கு. ஹியூஜ் கேப் அப் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். கேப் அப் ஆயும் அந்த பாயிண்ட்டு இப்ப சொல்லியிருக்கிற இதே ரியாக்ஷன்ஸ்ல, இதே டேட்டால ஸ்ட்ரென்த்தனா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப சொன்ன அதே அனலைசிங் அப்படியே நடக்கும். ஓகேங்களா? ஆர் எல்ஸ் டேட்டால சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, அந்த டேட்டா சேஞ்ச கிளியரா ரீட் பண்ணுங்க. மார்க்கெட்ட கிளியரா அனலைசிங் பண்ணுங்க. பொறுமையா ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஓவர் ட்ரேட் பண்ண வேணாம். ஒரு நாளைக்கு 3 ஆர் 4 ட்ரேடுக்கு மேல எடுக்க வேணாம். ஆவரேஜிங் பண்ணுங்க. ஒரு 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 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அதில நீங்க எத்தன ஆவரேஜிங்னாலும் பண்ணி அத பெர்ஃபெக்ட்டா கொண்டு போலாம். மேக்ஸிமம் நான் 3, 4 ஆவரேஜிங் எடுப்பேன். அது வேற விஷயம். நான் சொல்றது ஒரு வியூல என்ட்ரியே நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு 4 என்ட்ரி ஆர் 3 என்ட்ரியோட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரிவெஞ்ச் ட்ரேடு வேணாம். அகைன் அண்ட் அகைன் ஃபைட் பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த டியூஸ்டே எக்ஸ்பைரின்றது நமக்கு ரொம்ப புதுசு. ஸோ மண்டே ஓப்பன் ஆல்ரெடி சும்மா நார்மலாவே மண்டே ஓப்பன்ன்றது நமக்கு அது கொஞ்சம் நல்ல மார்க்கெட்டா இருக்காது. பட் மறுநாள் எக்ஸ்பைரியோட மண்டே ஓப்பன் இருக்கு அப்படின்னா, அது எந்த மாரி இருக்கும் அப்படின்றத பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்க்கான ரிவ்யூ அண்ட் நாள கழிச்ச மார்க்கெட்க்கான அனலைசிங் மீட் பண்றேன். ஸோ தேங்க் யூ. பபாய்.